அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த சிலுவையின் பாடம் தாழ்மை. அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இப்பொழுது சிலுவை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. ஹியூமிலிட்டி. ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் இந்த நாட்களிலே, நம்முடைய விசுவாச பயணத்திலே, சிலுவையின் தியான நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையாகிய அந்த தாழ்மை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி சிலுவை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் அந்த தாழ்மையினுடைய படிநிலையை உணர்ந்தவளாக அடியெடுத்து வைக்க கடவுள் இந்த நாட்களிலே நாம் அழைக்கின்றார். அதுக்கு உதாரணமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தாழ்மைக்குரிய பண்புகள் என்னென்னு சொல்லி பார்ப்போமேனால், தாழ்மைக்குரிய வெளிப்பாடுகளை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டுமேனால், ஆதியாகமம் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவன் எப்படி அந்த தாழ்மையை அவன் வெளிப்படுத்தினான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஈசாக்கு பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யனாக்கி வர வர விருத்தடைந்தான், மகா பெரியவனானான். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அப்படி இருந்தபடியினால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர் ஈசாக்கின் பேரிலே பொறாமை கொண்டார்கள். அவன் ஐஸ்வர்யனானான், பெரிய ஐஸ்வர்யத்தினுடைய சம்பத்தை அவன் அடைந்தவனாய் காணப்பட்டான், மகா பெரியவனாக காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வளர்ச்சியை கண்டு ஜனங்கள் பொறாமை கொண்டார்கள். அபிமெலேக்கு பொறாமை கொண்டான், பெலிஸ்தியர்கள் பொறாமை கொண்டார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு வருகிறான், ஈசாக்கிடத்தில் வந்து, நீர் மகா பெரியவராய் இருக்கிறீர், ஐஸ்வரனாய் இருக்கிறீர், எங்களை விட்டு நீர் போய்விடும் என்று சொல்லி அபிமெலேக்கு கேட்கின்றான். அப்பொழுது ஈசாக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் வெளியே வருகிறான். பிற்பாடு அவன் தன்னுடைய சொந்த ஊராகிய கேரார் அந்த பகுதிக்கு கடந்து செல்கிறான். அப்பொழுது தன்னுடைய தகப்பனாக ஆபிரகாம் வெட்டின துறவுகளை மீண்டும் அவன் வெட்டுகிறான். அப்படி அவன் வெட்டும் பொழுது தண்ணீர் நிறைவாய் வருகிறது. அப்பொழுது கேராரின் மேய்ப்பர்கள், ஊர் ஜனங்கள் இவன் மேல் பொறாமை கொண்டு ஈசாக்கு வெட்டின துறவுகள் எல்லாம் அடைத்து போட்டார்கள். ஒரு துறவல்ல, 2 துறவல்ல, 3 துறவுகளை அவன் வெட்ட வெட்ட அவர்கள் மூடி போட்டார்கள். அவர்கள் எவ்வளவோ வேதனாவாதம் பேசினார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். ஈசாக்கு ஒரு தாழ்மையின் பாடத்தை அவன் கற்றுக்கொண்டு, எவ்வளவுதான் எரிச்சல் இருந்தாலும் பொறாமை இருந்தாலும், ஜனங்கள் வேதனாவாதம் பேசினார்கள், வாக்குவாதம் பண்ணினாலும், ஈசாக்கு பொறுமையாய் தாழ்மையை அவன் கற்றுக்கொண்டான். அப்படி அவன் தாழ்மையை கற்றுக்கொண்டபடியினால் 3வது அவன் துறவை வெட்டும் பொழுது ஜனங்கள் அவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏனென்றால் இவன் எதிர்த்து பேசவில்லை, ஈசாக்கு எதிர்த்து பேசவில்லை. தாழ்மையாய் பொறுமையாய், என்ன வந்தாலும் சரி, கடவுளை என்னை அழைத்திருக்கிறார், கடவுளை என்னை கொண்டு வந்திருக்கிறார், இந்த இடத்துல அவர் கட்டாயம் எனக்கென்று ஒரு இடத்தை உண்டு பண்ணுவார். ஆகவேதான் நான் வசனம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்திலே, இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அவன் தாழ்மையாய் பொறுமையாய் இருந்தபடியினால், ஒரு பாடத்தை அவன் கற்றுக்கொண்டபடியினால் கடவுள் அவனுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார், ரெகோபோத் என்று சொல்லி பெயரிட்டார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த 2 நாட்களிலே, சிலுவையின் தியான நாட்களிலே, சிலுவையின் பாடம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன சொல்லி பார்ப்பேனால், என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பொறாமை சூழ்ச்சிகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், குடும்பங்களோ சொந்த ஜனங்களோ மற்ற யாரா இருந்தாலும் சரி, சிலுவையை நம்ம கற்றுக் கொடுக்க ஒரு பெரிய ஒரு பாடம் தாழ்மை. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையாக தாழ்மையை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். முடிவு வரை தன்னை தாழ்த்தினார். அதே போல நானும் நீங்களும்
விதனாவாதம் பேசவும், வாக்குவாதம் பண்ணவும், எதிர்த்து பேசவும் இல்லாதபடி அமைதியாக இருக்கும் பொழுது, இது தாழ்மையினுடைய ஒரு நற்பலன், தாழ்மையுடைய ஒரு நற்குணம். இதை நானும் நீங்கள் மறந்து விடாதபடி இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஆகவேதான் அந்த ஈசாக்கை பற்றி அதே ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அந்த வசனம் 29 வசனத்திலே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அதே எந்த ஜனங்கள் பொறாமை கொண்டார்களோ, எந்த ஜனங்கள் எதிர்த்தார்களோ, அவர்கள் ஈசாக்கை பார்த்து நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராகவே. எவ்வளவு உயர்த்துகிறார் கர்த்தர், எப்படி அவரை ஈசாக்கை உயர்த்துகிறார். அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் நானும் சிலுவையின் பாடமாக்கிய தாழ்மையை தரித்துக் கொள்ளும் பொழுது கடவுள் உயர்த்துவார், நமக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஏற்ற நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு இந்த சிந்தை கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதிலே நாம் நிலைத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற உயர்வுகளை நாம் பெற்று நாம் பொறுமையா இருக்கும் பொழுது, தாழ்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையான இடத்துல கொண்டு செலுத்துவார் நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து செல்ல தேவன் தாமே எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் நேசித்து எங்களை வழிநடத்தி நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை தாழ்மையாக்கிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது சுவாமி. ஈசாக்குடைய ஒரு நற்குணத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தாழ்மையினுடைய வெளிப்பாடு, தாழ்மையுடைய குணாதிசயம் ஒன்று என்று சொல்லி பார்ப்பேன். நாங்கள் பொறுமையாய் இந்த நாட்களிலே எங்களை குறித்து, எங்கள் ஜனங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து என்ன எதிர்ப்பு வந்தால், என்ன பொறாமைகள், எரிச்சல் வந்தால் அதெல்லாம் தாண்டி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அந்த தாழ்மை குணத்தோடு எதிர்த்து பேசவோ, விதனாவாதம் பண்ணவோ, வாக்குவாதம் பண்ணவோ, இதெல்லாம் நாங்கள் ஒன்றிலும் ஆண்டு கர்த்தாவே சப்பா செயல்படாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தை, சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவிதமாக கடைபிடிக்க கர்த்தர் உடைய தூய ஆவியங்களுக்குள் அருள வேண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜெபங்களில் நல்ல பிதாவே, ஆமென்.